குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சன் டிவி நெட்வொர்க் தலைவர் கலாநிதி மாறன் மீது சரமாரியான புகார்கள் கூறி அவரது தம்பி தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நோட்டீஸில் தயாநிதி கூறியிருப்பதாவது: 1985 சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் என்ற கம்பெனி நிறுவப்பட்டது. தயாளு கருணாநிதி, மல்லிகா முரசொலி மாறன் ஆகிய 2 பேர் மட்டுமே அதன் பங்குதாரர்கள். ஆளுக்கு 50% பங்குகள் வைத்திருந்தனர். கம்பெனி படிப்படியாக வளர்ந்து சன் நெட்வொர்க் என்ற பெரிய நிறுவனமாக மாறியது. நீங்கள் கணிசமான சம்பளம் எடுத்துக்கொண்டு சேர்மன் பதவியை வகிக்கும் ஊழியராக மட்டுமே இருந்தீர்கள். நமது தந்தை உடல்நலம் இழந்து மரணப்படுக்கையில் இருந்தபோது அவசரமாக கம்பெனியின் 12 லட்சம் பங்குகளை உங்கள் பெயருக்கு மாற்றிக்கொண்டீர்கள். ஒரு பங்கு 10 ரூபாய் வீதம். அதற்கு நீங்கள் 1 கோடியே 12 லட்சம் ரூபாய் விலை கொடுத்தீர்கள். ஆனால் உண்மையில் அப்போது அந்த பங்குகளின் சந்தை விலை 3500 கோடி ரூபாயாக இருந்தது. இந்த பங்கு மாற்றம் பற்றி யாருக்கும் நீங்கள் சொல்லவில்லை. தந்தை மரணம் அடைந்ததும் நமது தாய் மல்லிகா மாறன் பெயருக்கு கம்பெனி சொத்துக்களை மாற்றம் செய்தீர்கள். அப்பாவின் இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் ஆகியவை கைக்கு வருவதற்குள் அவசரமாக இதை செய்து முடித்தீர்கள். அதேபோல தயாளுவிடமிருந்த 50% பங்குகளை 100 கோடி கொடுத்து உங்கள் பெயருக்கு மாற்றிக் கொண்டீர்கள். கம்பெனி தொடங்கியதில் இருந்து பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கவே இல்லை. அதை கொடுத்திருந்தாலே தயாளுவுக்கு 100 கோடிக்கு மேல் கிடைத்திருக்கும். பங்குகளும் அவரிடமே இருந்திருக்கும். அதே வேகத்தில் அம்மா மல்லிகாவின் பெயரில் இருந்த பங்குகளையும் உங்கள் பெயருக்கு மாற்றினீர்கள். சுமார் 20 ஆண்டுகளாக சொந்தமாக ஒரு பங்கு கூட இல்லாமல் வெறும் சம்பளம் மட்டும் வாங்கிக் கொண்டிருந்த நீங்கள் இந்த மோசடிகளால் 60% பங்குகளுக்கு உரிமையாளராகி கம்பெனியை உங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளீர்கள். பாட்டி தயாளுவுக்கு கொடுத்தது கூட உங்கள் சொந்த பணம் அல்ல, கம்பெனியில் இருந்து எடுத்து கொடுத்தீர்கள். அம்மா மல்லிகாவுக்கு டிவிடெண்ட் கொடுக்காமலேயே கொடுத்ததாக பொய்க்கணக்கு காட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் கம்பெனியில் சம்பளமாகவும் டிவிடெண்டாகவும் 2023 வரை சுமார் 6000 கோடி சம்பாதித்துள்ளீர்கள். 2024 மட்டும் 455 கோடி ரூபாய் உங்களுக்கு எடுத்துக் கொண்டீர்கள். உங்கள் மனைவி காவேரிக்கும் கம்பெனியில் வேலை கொடுத்து ஆண்டுக்கு 88 கோடி ரூபாய், அதாவது மாத சம்பளம் 7.5 கோடி கொடுத்து வருகிறீர்கள். சட்டவிரோதமாக இந்த குற்றங்கள் மூலமாக சம்பாதித்த பணத்தை சன் டைரக்ட், கல் ரேடியோஸ், கல் ஏர்வேஸ், கல் பப்ளிகேஷன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், சவுத் ஏஷியன் எஃப்எம், சன் பிக்சர்ஸ், தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் டீம், பிரிட்டன் கிரிக்கெட் அணி, ஸ்பைஸ் ஜெட் என உலகம் முழுதும் முதலீடு செய்து ஏராளமான சொத்து வாங்கியுள்ளீர்கள். எனவே 2003ஆம் ஆண்டுக்கு முன் இருந்த அதே நிலைக்கு கம்பெனியின் பங்குதாரர் அமைப்பை மீண்டும் உருவாக்கி முரசொலி மாறனின் வாரிசுகள் தயாளு அம்மாள் ஆகியோர் பெயருக்கு அனைத்து சொத்துக்களும் மாற்றப்பட வேண்டும். இதுவரை சட்டவிரோதமாக சம்பாதித்த மொத்த பணத்தையும் திருப்பித் தர வேண்டும். இவற்றை செய்ய தவறினால் சிவில், கிரிமினல் கண்காணிப்பு அமைப்புகள், அமலாக்கத்துறை ஆகியவற்றின் மூலமாக உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விவகாரம் தொடர்பாக சென்ற ஆண்டு உங்களுக்கு முதல் நோட்டீஸ் அனுப்பினேன். உடனே நம் சகோதரி அன்புக்கரசிக்கு 500 கோடி கொடுத்து அதை அட்வான்ஸாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சீக்கிரம் முழு செட்டில்மெண்ட் செய்வதாகவும் கூறியுள்ளீர்கள். நமது அப்பா இறந்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் காட்டும் இந்த திடீர் பாசம் உங்கள் முறைகேடுகள் பற்றி அவர் எதுவும் சொல்லாமல் தடுக்க எடுத்த முயற்சியே தவிர வேறில்லை. இவ்வாறு தயாநிதி நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. சட்ட ரீதியாக அனுப்பியுள்ள இந்த நோட்டீஸ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கலாநிதி தவறினால் சன் டிவி நெட்வொர்க்கின் அனைத்து சேனல்கள், ரேடியோ ஸ்டேஷன்கள், பத்திரிகைகள் உட்பட அனைத்தையும் முடக்க வழக்கு தொடருவேன் என்று தயாநிதி எச்சரித்துள்ளார்.